கரெக்டா சொல்லி தராங்க அப்படிங்கிற நிலை ஏற்படும். அதுதான் நமக்கு தேவை. அதே மாதிரி விவசாயத்துல ஆண்களை படிக்க வைக்கின்ற போது 10th முடிச்ச உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க வைக்காதீங்க. அது சுருக்கிடும், எல்லைகளை சுருக்கிடும். 10வது முடிச்ச ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் போராடி மேத்ஸ் பயாலஜி குரூப் இல்ல பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்க வைக்க. அது விரிவான எல்லைகளை தரும், மேல படிக்கிறதுக்கு விரிவான எல்லைகளை தரும். ஆம்பளை பையனை படிக்க வைக்கிறது நீங்க அவனை எதை படிக்க வச்சாலும் சரி ஒரு டிகிரியோட நிறுத்திடாதீங்க. ஒரு டிகிரியோடு நிறுத்தணும் சொன்னா கடைசி வரைக்கும் அடிமையாவே இருப்பான். மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவனாவே இருப்பான். எவனோ தரக்கூடிய வேலையும் எவனோ தரக்கூடிய சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு காலம் ஃபுல்லா ஓடிடும். அதனால ஆம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறது, பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிற இலக்கு வந்துட்டு PhD-யா இருக்கணும். பொம்பளை பிள்ளைக்கு சற்று சிரமமா இருக்கும். கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு அதோட படிக்க வைக்கணும். பசங்களை BE முடிக்கிறியா, ME முடிக்கிறியா, PhD. அதே மாதிரி BA முடிக்கிறியா, MA முடிக்கிறியா, PhD பண்ணணும். BSc முடிக்கிற, MSc முடிக்கிற, MPhil, PhD பண்ணணும். சார் உட்கார்ந்து இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அரபு நாட்டில் PhD படிச்சா தான் வேலை. 2 PhD உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்துக்கிறங்க. அதனால ஸ்காலர்ஸ் 25 வயசுல பத்திரிகையில போடும்போது BE போட வேணாம், முனைவர் டாக்டர் ஆஃப் பிலோசபின்னு போட்டுக்கலாம். வெறுமனே BA பத்திரிகையில போட்டுக்கிறதுக்காக அவனை போட்டு சாவடிச்சு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறான். எனக்கு கணக்கே வராதுன்னு சொல்லுவான். நீ படிச்சே ஆகணும். அவன் படிச்சிருக்கிறான், இவன் படிச்சிருக்கிறான், நீ படிக்கலன்னா எனக்கு கௌரவ குறைச்சல். அந்த மாதிரி சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. அதனால PhD வரைக்கும் கொண்டுட்டு போகணும். பாக்கி எல்லாம் ஒரு டிகிரியோடு நிறுத்துறாங்கன்னா நம்ம இன்னும் ஃபார்வர்டா தான் போகணும். அதுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடமை. மற்ற எல்லாரை காட்டியும் ஒருபடி மேல இருப்பேன். இறுதியாக 2 முக்கியமான துறைகள், அதுல அதிகம் கவனம் செலுத்தணும். ஒரு துறைக்கான அடையாளம் இருக்கிறார்கள், சட்டத்துறை. ஆனா அவங்க பிராக்டிஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு வந்து சொன்ன உடனேயும். அதை விட கூடுதலான ஒரு பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்கூலை நிர்வகிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம். முஸ்லிம் சமுதாயத்தின் நெருக்கடி, இதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நெருக்கடி இருக்கிறது. சட்ட ரீதியான நெருக்கடி இருக்கு. சட்டத்தின் மூலமாகவே நெருக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் மாட்டி போயிருக்கிறது. ஒரு சலீம்னால முடியாதத, ஒரு ஹசரத்னால முடியாதத, ஒரு பேராசிரியர்னால முடியாதத, யாராலும் முடியாதத இந்த 2 எழுத்திற்கு பாருங்க, BL சொல்லக்கூடிய அவங்களுக்கு தெரியும். அந்த 2 எழுத்து முடிவு செய்யும். அந்த 2 எழுத்து முடிச்சவங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு 66 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் 70 லட்சம் முஸ்லிம்கள் தமிழகத்தில் இருந்து ஒரு லீடிங் அட்வொகேட் ஒரு ஆளை உருவாக்கல. உச்ச நீதிமன்றத்தில் என்ன பிள்ளைய படிக்க வச்சோம் சொல்லுங்க? ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஒரு ஆளை, ஒரு சுப்பிரமணிய சாமி 70 லட்சம் அல்ல 20 கோடி முஸ்லிம்களுடைய கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறான். ஒரு சுப்பிரமணிய சாமி அவனுக்கு பதில் சொல்றதுக்கு, அவனுடைய ரிட்டுக்கு பதில் கொடுக்கறதுக்கு கூட நம்மள்ட்ட ஆள் கிடையாது. திருவிதாங்கோட்ல ஒரு பிரச்சனைண்டா அடுத்த செகண்ட் புதுடெல்லியில இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டு தாக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னைக்கு சமூகத்தை உருவாக்குறோமோ அன்னைக்கு தான் இந்த சமூகம் சமூக ரீதியாக பாதுகாக்கப்படும். சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நம்ம நாட்டில் சட்டத்தை கரைத்து குடித்த மக்களாக முஸ்லிம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் உருவாகணும். ஆண்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடிய துறை எது? இதுதான் இன்றைக்கு அறிவு ரீதியான போராட்டம். பாதுகாக்கணும். நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய வழிபாட்டு தலங்கள், நம்முடைய கலாச்சார அடையாளங்கள், நம்முடைய பெண்கள் பாதுகாப்பு. ஆண்கள் வெளிநாடு சென்று பெண்கள் மாற்றம் தனித்திருக்கக்கூடிய பகுதி யார் பாதுகாக்கிறது? அறிவும் ஆற்றலும் மார்க்க சிந்தனையும் பொருந்திய சட்டத்துறை வல்லுநர்கள் வேணும். வெறுமனே காசு பார்க்கக்கூடிய அட்வொகேட் தேவையில்லை நமக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு 200 அட்வொகேட் இருக்கிறாங்க. தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு ஆலிம்சா மாதிரி இருக்கிறாங்க. ஆலிம்சா அட்வொகேட்டா மாறி இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும். ஒரு ஆளை காட்டுங்க. சுப்பிரமணிய சாமி சட்ட இன்டர்நேஷனல் லா படிச்சவர், பாரிஸ்டர். 70 லட்சம் முஸ்லிம்கள் இருந்து ஒரு ஆள் உருவாகல, இதுவரைக்கும் பாரிஸ்டர் உருவாகல. அதனால சட்டத்துறை விற்பனர்கள் 2 முக்கியமான பள்ளிகளை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 10th +2 மாணவர்களுக்கு 6வது 7வதுல இருந்தே அவனை ஷேர் பண்ணணும், அவனுக்கு ஃபீடப் பண்ணணும். நீ மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டா வரணும், சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவனா வரணும், இஸ்லாமிய சட்டங்கள் தான் சரியான சட்டங்கள் என்று எடுத்து போடக்கூடிய ஆற்றல் நிறைந்தவனா வரணும். சொல்லி 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 ஆம்பளை பிள்ளையை வளர்க்கணும். ஆம்பளை பிள்ளையை பணம் சம்பாதிப்பதற்கான ஆயுதமாக நாம் தயாரித்து விடக்கூடாது. 2வது இறுதியாக
20 வருஷம் ஆச்சு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை உருவாக்கி இந்த வருஷம் வந்திருக்கிறார். இதை விட கேவலம் வேற ஏதாவது இருக்குதா சொல்லுங்க? 20 வருஷம் ஆச்சு முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உருவாகி இந்த வருஷம் ஒருத்தர் உருவாகி இருக்கிறார். சமுதாயத்தினுடைய கேவலத்திலும் கேவலம். மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பு அமைச்சர்லாம் 5 வருஷத்துல காலி. இடையில அரசியல் மாற்றம் ஏற்பட்டா 2 வருஷம் 3 வருஷத்திலே காலி. இப்ப 2 நாள்ல 3 நாள்லயே அமைச்சரா இருப்போமா இல்லையாங்கிற கவலையோடவே இருக்கிறான் எல்லா அமைச்சரும். ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பவர் 30 வருஷம் 40 வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்து அத்துணையும் டிசைன் பண்ணக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர். திருவிதாங்கோட்டில் 2-3 ஐஏஎஸ் அதிகாரி வர்றாரு சைரன் வச்ச காரோட. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, திருவிதாங்கோட்டில் உருவாக்குனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இன்னும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பு. 2 பேர் இல்ல ஒரு ஆளு. என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண தேவையில்லை. 6வதுல இருந்தே அவனை வந்துட்டு உருவாக்கணும். படின்னு சொன்னா படிக்க மாட்டான். ஷேப் பண்ணி எப்படி ஒரு பானை செய்யறவன் அந்த பானையை கரெக்டா உருவாக்குவானோ அதே மாதிரி நம்ம உருவாக்கணும். வேற யார் உருவாக்குவா? என் பிள்ளைய நான் உருவாக்கணுங்கிற சிந்தனை எனக்கு இருக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆண் பிள்ளையை அந்த மாதிரி உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று போரிடுவதற்கு சமானம். அறிவு ரீதியான போராட்டம் இன்றைக்கு இருக்கு. நாலேஜ் பேஸ்டு வார் இன்னைக்கு. அதனால 33 விழுக்காடு பெண்களுக்கு என்று சட்டம் உருவாகி வந்திருக்கக்கூடிய சூழல்ல 100 பேர்த்த தேர்வு செஞ்சா 33 பேர் பெண்களா போயிடுவாங்க. பெண் சமூகத்திலிருந்தும் ஐஏஎஸ் தேர்வு எழுதக்கூடிய ஆட்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், இந்த அறக்கட்டளை நடத்தக்கூடியவர்கள், கல்வியாளர்கள், அறிவுஜீவிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அவை நமக்கு தேவையார்? சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையார்? வெறுமனே பட்டதாரிகள் அல்ல, பணம் ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர்கள் அல்ல, மற்ற மருத்துவர்களை போல எல்லாவற்றுக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவர்கள் கிடையாது, மற்ற வழக்கறிஞர்கள் போல வழக்கறிஞர்கள் தேவையில்லை. முஸ்லிம் சமுதாயத்திற்கு தேவை இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் சத்தியத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் பொருந்திய அறிவுஜீவிகள், சமூகத்தை பழுதுபார்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த கண்டுபிடிப்பாளர்கள், விஞ்ஞானிகள் தேவை. அது ஒரு நாள்லயோ ஒரு மாசத்திலேயோ ஒரு வாரத்திலேயோ வந்துடாது. 30 ஆண்டுகள் ஆகும். 30 வருஷம். ஒரு சமூக மாற்றம் என்பது 30 வருஷம். ஆம்பளை பிள்ளைய 26 வயசு வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா அவன் ஒரு முனைவர் டாக்டராய் உருவாகி வந்துருவான் இன்ஷா அல்லாஹ். வேளாண்மையில அக்ரிகல்ச்சர் படிச்ச மாணவர்கள் தேவை, பயாலஜில மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி படிச்ச மாணவர்கள் தேவை, இன்னும் பயோடெக்னாலஜி படிச்ச ஸ்காலர்ஸ் வேணும், PhD வரைக்கும் போனவங்க வேணும். பெண்களை அதிகமாக மெடிசின் படிக்க வச்சு எடுக்கணும். இந்த பிரசவத்தில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை எல்லாம் தீர்க்கணும் சொன்னா எல்லா மெடிசின் கான்செப்டையும் ஒன்னாவே நீங்க வச்சு பார்க்கணும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களை படிக்க வச்சு எடுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்ணிலிருந்து மிகச்சிறந்த அறிவுஜீவிகளை உருவாக்கி தரணும். சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள், நாங்க ஒரு காலேஜ் உருவாக்கி இருக்கிறோம், அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை உருவாக்கி இருக்கிறோம். பெண் சமூகத்தை கல்வியாளர்களாக உருவாக்கணும் சொல்லி நாங்களே ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணி இருக்கிறோம். அந்த கோர்ஸை வைத்து அந்த கல்லூரி இப்போது வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டிலே சென்றிருக்கிறது. அந்த கல்லூரிக்கு நிறைய உதவி செய்தவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள். கத்தாருக்கு எங்களை அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திச்சு அதுக்கு பொருளாதார ரீதியான உதவி, தன்னுடைய பங்களிப்பையும் செய்து பொருளாதார ரீதியாக உதவி செய்திருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த அறக்கட்டளை அவர்களோடு உழைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் மேலும் ஆற்றலையும் அறிவையும் வழங்கிட வேண்டும். இந்த சமூகத்தை பழுதுபார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தோடு ஒத்து போகக்கூடியவனுக்கு பெயர் ஷைத்தானோடு ஒத்து போகின்றான். உலகத்தை தன் பக்கம் திருப்பக்கூடியவனுக்கு பெயர் தான் முஸ்லிம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.